சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கும் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் டிவிக்கு அடிச்ச அடுத்த விக்கெட்டு நம்முடைய அதிமுக இருந்து. திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் யாரு? ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் ஒருத்தர் வந்தாரு. இவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் யாரு? இவருடைய வரலாறு என்ன? இவர் கிட்டத்தட்ட அதிமுக பல வருஷமா இவரு வேலை செய்யறாரு. அதன் மூலியமா 2016 நம்ம புரட்சித்தலைவி அம்மா கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அவங்க சசிகலா அம்மா சொன்னா கூட புரட்சித்தலைவி அம்மா யார் யார் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவங்க, யார் கட்சிக்காக அதிக காலம் உழைக்கிறாங்க அப்படின்னு தெரியக்கூடியது அம்மா. அவங்க என்ன பண்றாங்க, 2016 இவரை தூக்கிட்டு கரூர்ல இவர் என்ன பண்றாங்க, இவரை எம்எல்ஏவை நிக்க வைக்கிறாங்க. அது என்ன, அது கரூர் அப்படின்னா, கரூர் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அப்படின்ற இன்றைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி 2011 கரூர்ல நிக்கிறாரு. கரூர்ல இருந்து வெற்றி பெற்றவன என்ன பண்றாரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிறாரு. அம்மாவோட ஆட்சியில அந்த 5 வருஷம் தமிழ்நாட்டின் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிறாரு நம்முடைய செந்தில் பாலாஜி. அதாவது அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு மினிஸ்டர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இருந்த உடனே திரு செந்தில் பாலாஜி தான் ஒண்ணுல ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு துறையில ஒரு மாற்றம், அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி செந்தில் பாலாஜி 2011 அம்மா ஆட்சியில. உடனே நம்ம டிஎம்கேல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பத்தி பேசல, அம்மா ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி பத்தி பேசலாம். அன்னைக்கு என்ன உங்ககிட்ட என்ன ஃபுட்டேஜ் என்ன நீங்க அதை போட்டு பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இப்படி பண்ண முடியும், இதை இப்படி மெருகேற்ற முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணுறது செந்தில் பாலாஜி. ஆனா ஒரு காலகட்டத்துல செந்தில் பாலாஜி மேல அம்மாவுக்கு இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2016 திரு செந்தில் பாலாஜி போட்டிட்ட அதே இடத்துல அவருக்கு வேற தொகுதியை கொடுத்துட்டு 2016 அந்த தொகுதியில திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் நிக்க வைக்கிறாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி அடைஞ்சவன என்ன பண்றாங்க, அது கரூர் தொகுதி செந்தில் பாலாஜி, கரூர் தொகுதி எம்.ஆர். விஜயபாஸ்கர். அந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி பெற்று அம்மா என்ன பண்றாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்படியே செந்தில் பாலாஜி கொடுத்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்படியே தூக்கி நம்முடைய எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொடுத்துறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் அவர் மேல எப்பயுமே ஒரு அலிகேஷன் இருந்துட்டே இருக்கும். அது நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ரொம்ப அலிகேஷன் அவர் மேல இருந்ததால அம்மா இவங்கள மாதிரிலாம் யோசிச்சுலாம் ஆன் ஸ்பாட் காலைல தெரிஞ்சு 10 மணி தெரிஞ்சா 11 மணி கட்சி தூக்கிடுவாங்க. ஏன்னா மினிஸ்டர் தூக்கிடுவாங்க. எதை ஒன்றா பண்றாங்க, ஆனா வாலாட்ட முடியாது. வாலாட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அதான் அம்மாவோட ஸ்டைல். 2016 திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு. சரி, அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது நம்ம புரட்சித்தலைவி அம்மா 2016 டிசம்பர்ல இறந்துடுறாங்க. டிசம்பர் 5 அம்மா இறந்துடுறாங்க. அப்புறம் திரு ஓபிஎஸ் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்பயுமே அதே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அதே எல்லாருக்கும் என்னென்ன மினிஸ்டர் பத்தி அப்படியே கொடுத்துறாங்க. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறார். அப்பயும் அதே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த 2017 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது இவர் தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. யாரெல்லாம் இந்த வண்டி போகும்போது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சுத்துவோம், டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு எல்லாமே. இவர் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த டைம்ல ஒரிஜினல் யார் கையில இருக்கணும், எங்கெல்லாம் எத்தனை போய் காட்டா ஒரிஜினல் எத்தனை போய் காட்டணும், நீங்க ஜெராக்ஸ் காட்டினா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை இடத்துல முக்கியமான பங்கு வச்சிருந்தது எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் மேல நம்ம உங்களுக்கு தெரியும், அம்மா இருக்கிற வரைக்கும் அது ஒரு வேற மாதிரி அதிமுக, அம்மா இறந்து வரும் வேற மாதிரி அதிமுக. அதுவும் அந்த இன்பிட்வீன் 2017 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அமைச்சரையும் கண்டுக்கல, எந்த எம்எல்ஏவும் ரொம்ப பெருசா நினைக்கல. எம்எல்ஏ என்ன வேணுமா இருந்தா வச்சுக்கோ, மாசம் அவர் சம்பளத்தோட சேர்த்து ஒரு அமௌண்ட் போயிடும், நீ என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு எதுக்காக கட்சி விட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா 2017 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக இப்ப எப்படி ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம், எதனா ஒரு டிவிகேல எதனா ஒன்று நடக்கும், நடந்து அங்க இருக்கிற ஒரு 10-20 எம்எல்ஏ தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல முதல்ல மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அதெல்லாம் வருமானது இதுக்கப்புறம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்தா கூட இந்த அரசியல்ல எது வேணா நடக்கலாம், அது எப்ப வேணா நடக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த பதில் சொல்ல போது இடைத்தேர்தல் தான். அப்ப புரட்சித்தலைவி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த 2010 2021 நம்முடைய திரு கலைஞர் கருணாநிதி ஓய்வா போயிட்டு 2018 இருக்கிற வரைக்கும் அவரு ஓய்வா தான் இருந்தாரு. அப்ப திரு ஸ்டாலின் வர்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி மாறிச்சு. அப்ப எல்லாருமே ஸ்டாலினை பெரிய தலைவரும் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஆரம்ப காலம். அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் அதிமுக இதே மாதிரி எப்படி திமுக போக வாய்ப்பு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு நினைச்சாரு திரு ஸ்டாலின். அவர் ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சு வந்துருவான்னு பார்த்தா யாருமே பிரியல. ஏன்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஆனா அவருக்கு தெரியும் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால அடுத்த முறை கண்டிப்பா நம்மளதான் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தார். ஆனா இப்ப சிச்சுவேஷன் அப்படி கிடையாது.
திரு விஜய் அவர்கள் திரு அதிமுக 2 கட்சி எதிரில் வந்துட்டு வருமா ஒரு சின்ன பயம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கு. அப்போ டிவிகே எம்எல்ஏ எத்தனை பேர் தூக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான டிஎம்கேவும் ஏடிஎம்கும் ஒரு பக்கம் போட்டே தான் இருக்கு. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் கதைக்கு வருவோம். அப்ப 2017 2021 வரைக்கும் அவரு பல விஷயங்களை போய் மாற்றாரு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி பெருமானம்ல ஒரு கரூர்ல வந்து ஒரு இடத்த லேண்ட் ஃபோர்ஜரி பண்ணி அந்த 100 கோடி சொத்தை வந்து அவர் எழுதிக்கினாரு. அதுல வந்து அடிக்கிறது, ஆட்கடத்தல், அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த கேஸ்ல வந்து மாட்டிட்டு இருக்கிறாரு. இது 2017. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 கோடி வந்து அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா அவர் வந்து சொத்து சேர்த்ததா ஒரு கேஸ் இருக்கு. அப்புறம் மணல் கொள்ளை, அவர் வீட்டுல வந்து எத்தனையோ மணல் வந்து ஆத்து மணல் வந்து அவர் வீட்டுல இருந்தா கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சில கேஸ்கள் வந்து திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கு. நீங்க நல்லா இன்னொரு வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2021 26 திமுக காலத்துல வந்து எந்த அதிமுக அமைச்சர்களும் வந்து தண்டிக்கப்படலை. எந்த அதிமுக அமைச்சர் மேல கேஸும் போடல. நான் ஏற்கனவே திரு விஜய் சொன்ன மாதிரியே திரு சீமானும் சொல்லியிருக்கிறாரு, மேலும் பல கட்சிசாரர் சொல்லியிருக்கிறாங்க, திமுக அதிமுக எப்பவுமே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நீ செய்யறவள நான் கண்டுக்காத, நான் செய்யறவள நீ கண்டுக்காத, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்தில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற பல அமைச்சர்கள் மேல கேஸ் இருந்தது. திரு சாதா விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் குட்கா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இவங்க எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு நம்பிக்கை கண்டிப்பா ஸ்டாலின் ஓட்டு போட்டு இருந்தது. நான் 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வாக்களிச்சேன். 2024 நாம் தமிழர்கள், 2026 நாம் தமிழர் தான் வாக்களிச்சேன். இப்ப அடுத்த முறை வந்து எந்த கட்சி சிறப்பா இருக்கு அந்த கட்சி நம்ம வாக்களிக்க போறோம். 2014 நான் போட்டு சொல்லி அம்மாவுக்கு தான் வாக்களிச்சேன். 2011 போட்டு சொல்லி அம்மாவுக்கு தான் வாக்களிச்சேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். நம்ம யாரு கரெக்டா இருக்கோ அங்க நம்ம போறோம், பேச போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில இப்போ நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு பக்கம் வந்து என்ன பண்றாரு, ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, கட்சியை உடைப்பாரா உடைக்க மாட்டாரா, டிவிக்கு கட்சி உடைவ ஒரு பக்கம். அதிமுக வந்து அமைதியா இருக்கும். எப்பயுமே அதிமுக இந்த மாதிரி வேலையில செஞ்சதே கிடையாது. ஆனா தாவேக்கு வந்து சில எம்எல்ஏக்கள் தேவைப்படுறதால திரு விஜயபாஸ்கர் போன்ற ஊழல்வாதிகளை வந்து ஈஸியா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். நீ வரியா இல்ல உங்களை கேஸ போட்டோமா, ஏன்னா உன்னோட கேஸ் வந்து திமுக அவனும் நடத்தாம நாங்க நிச்சயமா அவனை நடத்துவோம், ஒரு வழி பண்ணணும். ஒரு பக்கம் மிரட்டலும், ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா நீ வந்தீங்கன்னா எனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கப்பாடு கெஞ்சலும். ஒரு பக்கம் கெஞ்சலும் ஒரு பக்கம் மிரட்டலுமா 2 டீம் போய் இப்ப மேற்கூறிய பல எம்எல்ஏக்களை வந்து பதவி விலகணும்னு சொல்லி ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு பதவி விலை இருக்கிற எம்எல்ஏ பதவி விலை இருக்கிறார். நம்ம எப்படி இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது அப்படின்னு நம்மள மாதிரி பல ஆட்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி குறியோடு இருக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கு வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்ய போகிறாங்க, நிச்சயமா செய்ய போறாங்க. அது கூடிய விரைவில் வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க. பிறர்க்கு என்ன முற்பகல் தமக்கு என்ன பிற்பகல் தாமே விளைன்றது ஒரு திருக்குறள். நம்ம ஏற்கனவே பல முறை இதை சொல்லியிருக்கிறோம். நம்ம விதை விதைத்தவன் விதை அரிப்பான், வினை விதைத்தவன் வினைதான் அறுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி. அதே மாதிரி இந்த வினை வந்து எப்படி வந்து திரு விஜயோட தாவேக்கா வந்து அறுக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதே மாதிரி ஒரு 10-20 எம்எல்ஏ மொத்தமா இந்த மாதிரி மொத்தத்துல ராஜினாமா பண்ண மாட்டாங்க. 10-20 எம்எல்ஏ மொத்தமா ராஜினாமா பண்ணும்போது இந்த கட்சிகள் என்ன போய் பண்ண போகுதுன்னு சொல்லி தெரியல. திரு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு என்ன பதவி கொடுப்பதா தாவேக்கால பேசினாங்கன்னு தெரியல. கூடியவர்கள் அது எல்லாமே வெளிவர போகுது. எந்த உண்மையும் வந்து மூடி மறைக்கவே முடியாது. ஒரு நாள் வெளில வந்துதான் ஆகணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உழைப்பு, ஒரு மனிதன் வந்து ஒரு கட்சியை வந்து அரசியல்ல வந்து பல ஏற்ற இறக்கங்கள் காலை குச்சி எடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணார். ஆனா நீங்க 2026 எலெக்ஷன் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிதான் நீங்க போய் நிக்கிறீங்க தொகுதியில. திரு விஜய் அவர்கள் வேணான்னு சொல்லி திமுகவுக்கு வாக்களிச்சவங்க, அதையும் மீறி அதிமுக வாக்களித்த இத்தனை தொண்டர்கள், இத்தனை வாக்காளர்கள், அவங்களை ஏமாத்தி நீங்க தாவேக்கால போய் சேர்ந்து எதை சாதிக்க போகிறீர்கள், எதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள போகிறீர்கள்? உங்களுடைய சுயநலத்துக்காக மக்கள் அவங்களுடைய அந்த எண்ணம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பார்டர், ஐயோ மறுபடியும் நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டி போய் யார் ஜெயிப்பாங்க, யார் தப்பாங்க, அந்த தாட் வந்து எப்படி வந்து உங்களுடைய தலைவர்கள் இருக்கோ, ஒரு தலைவருக்குன்னா அதை வாக்களிக்கக்கூடிய அந்த 1.5 லட்சம் மக்களுக்கும் அந்த 8 கோடி தமிழ் மக்களுக்கும் வந்து இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமா இது இருக்கு அப்படின்றது தெரியாம ஒரு கட்சி தான் உங்களை வந்து முதலமைச்சர். நீங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தனியா நீங்க வந்து சுயேட்சா நெல்லுங்க, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பாருங்க. நீங்க தாவேக்கால் போய் நிக்க போறீங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் உழைக்க போறாரு. அவர் செஞ்ச தப்பா இருந்தா கூட நாளைக்கு இதே வினை அவருக்கு வரும்போது அவருக்கு அந்த வலி என்னன்றது, வேதனை என்னன்றது தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பல பேர் கால வாழ்விட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இதுல பாதிக்கப்பட போறது கிடையாது.
உண்மையாக இருந்த தொண்டர்கள், உண்மையாக உழைத்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு விஷயம் இந்த மாதிரி போக 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 அவரோட மனசுல வேதனையும் வலியும் அதிகமாகிக்கொண்டே இருக்குது. அவங்க அந்த உண்மையான தொண்டர்கள், மனித தெய்வம் திரு எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவளுடைய ஆசையில இருக்கக்கூடிய இந்த கட்சி அழிக்க நினைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அழியக்கூடிய கட்சியும் அல்ல. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்த முடிவு அதிமுக ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு தளபதியா இருந்தாரு கரூர் சட்டமன்ற தொகுதியில. திரு செந்தில் பாலாஜி போன வருமா அது திரு எம்ஆர் விஜயபாஸ்கரோட கண்ட்ரோல் இருந்த ஒரு மாவட்டம். இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று அதிமுக தொடர்ந்து போராடும்.